அனைவருக்கும் வணக்கம். Now today we will discuss லாஸ்டா ஒரு 2 இதுல வந்து நம்ம என்ன பண்ணா சில டேர்ம்ஸ் பார்த்திருப்போம். அந்த இதை வச்சு ஒரு PYQ கொஸ்டின் யூபிஎஸ்சில கேட்ட ஒரு PYQ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. which one of the following is the best description of the term ecosystem? டேர்ம் அந்த எக்கோசிஸ்டம் அப்படிங்கக்கூடியதை எது வந்து பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்படி கொடுத்துட்டாங்கனாலே என்ன பண்ணா சம் திங்ஸ் வில் ரிலேட்டட் டு எக்கோசிஸ்டம்க்கு வந்து சம் மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். பட் நம்ம என்ன அப்படின்னா எக்கோசிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கறது வந்து தேவையில்லை. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ எதுக்கு நம்ம ஆன்சரை பார்க்கணும்? பிகாஸ் எல்லாத்துக்குமே அந்த ஆன்சர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய விதத்துல தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அங்க பாருங்க, a community of organisms interacting with one another. Next is that part of the earth which is inhabited by living organisms. A community of organisms together with the environment in which they live. The flora and fauna of a geographical area. Okay. இப்போ நம்ம போனதுல இந்த டேர்ம்ஸ் பார்த்தோம் தெரியுமா? அந்த டேர்ம்ஸ் கூட தான் இது இன்டர்லிங்க்ல இருக்கக்கூடியது. முதல்ல ஒரு கிளாஸ்ல வந்து அந்த பேசிக் டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோமா, அந்த இதை லிங்க் பண்ணி பாருங்க. கம்யூனிட்டி, அதுல நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? கம்யூனிட்டி அப்படின்னா கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம் இன்டராக்டிங் வித் ஒன் அனதர்ஸ். இது வந்து எக்காலஜிக்கல் கம்யூனிட்டி அப்படிங்கக்கூடியது. இட்ஸ் நாட் த பர்டிகுலர் டைம் ஆஃப் எக்கோசிஸ்டம். சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எக்கோசிஸ்டமான்ட்டு நம்ம சொல்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் எக்கோசிஸ்டம்னா என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? In the particular environment, the biotic and abiotic components are interacting with that particular community of species. ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் an organism அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா எக்காலஜிக்கல் கம்யூனிட்டியோ அந்த மாதிரி இதுல போயிடும். இதுல வந்து நம்ம என்ன அப்படின்னா எக்கோசிஸ்டம் சொல்ல முடியாது. செகண்ட் உள்ளதை பாருங்க, இதுதான் தேவை. நீங்க வந்து ஆன்சர் வந்து இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஆன்சர். நம்ம நீங்க பிஒய்க்கு எடுத்து பார்க்கிங்க ஏதோ ஒண்ணுன்னா யூ மே ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் ஈஸிலி. சும்மா நெட்ல போட்டிங்க அப்படின்னாலுமே வந்துடும். பட் யூ வில் அனலைஸ் இட். ஹவு அனலைஸ் மீன்ஸ் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா ரெகுலேட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் செட் பண்ணிருக்காங்கன்னா சம் ரீசன் ஃபார் தே புட் திஸ் ஆப்ஷன் ஃபார் ஹியர் அப்படிங்கக்கூடியதை யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம் இன்டராக்டிங் வித் ஒன் அனதர், தட் பார்ட் ஆஃப் இது எக்காலஜிக்கல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா தட் பார்ட் ஆஃப் எர்த் விச் இஸ் இன்ஹாபிட்டட் பை லிவிங் ஆர்கானிசம். இதுக்கு என்ன நான் போனதுல ஒரு இது சொன்னோமா, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் மூணுமே சேர்ந்து ஒண்ணு இன்டராக்ட் ஆகக்கூடிய பிளேஸ்ல தான் ஹியூமன் ஸ்பீசிஸ் ஃபார் லைக் எனி அதர் ஸ்பீசிஸ் உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதோட டேர்ம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் நல்லா பாருங்க. அதுல பார்த்தோமா கம்யூனிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் டுகெதர் வித் தி என்விரான்மெண்ட் இன் விச் தே லிவ். அந்த டெஃபினிஷன் பார்த்தோம்னா நம்ம சிம்பிளா எப்படின்னு சொல்லிட்டு the flora and fauna of the geographical area. இது ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியால ஃப்ளோரா அண்ட் ஃபானாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன? இட்ஸ் மீன் பயோடைவர்சிட்டி. ஓகே, இது வந்து ஐ ஹோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க அப்படின்னுட்டு. இது வந்து பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இட்ஸ் மீன் லிவிங் ஆர்கானிசம் வந்து என்ன அப்படின்னா எர்த்துல இந்த 3 இன்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய பிளேஸ்ல மட்டும்தான் உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கக்கூடியது வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன டேம். இந்த ஒரு கொஸ்டின்ல பாருங்க இத்தனை ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ல அவங்க வேரியஸ் திங்ஸ் வந்து எப்படி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேம் எக்கோசிஸ்டம் அப்படிங்கக்கூடியதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சியில நீங்க பார்க்கறது பிரச்சனை இல்லை. அந்த கொஸ்டினை நீங்க வந்து கட்டாயமா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது எனக்கு சொன்னது வந்து என்ன அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடியவங்க தான், அவங்க தான் சொல்லி இதுனது இந்த மாதிரி தான் பார்க்கணும் கொஸ்டின்ஸை, இப்படிதான் அனலைஸ் பண்ணணும், இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். தேங்க்யூ.